வணக்கம், என்னோட பேர் வந்து கோபாலகிருஷ்ணன். நான் திருப்பூர் மாவட்டத்தில் செங்கப்பள்ளியில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து படித்தது வந்து பயோடெக் ஃபீல்டு படிச்சிருக்கோம். ஸோ வெளியே வேலைக்கு போக முடியாத ஒரு காரணத்தினால அப்படி நம்ம தோட்டத்திலே இருந்தோம். அப்போ இப்போ வந்து நம்ம வந்து இன்ஆர்கானிக் விவசாயம் வந்து எவ்வளோ பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்குதுன்னு கண்ணால் பார்க்கும்போது அப்போ அதுலேருந்து அப்படியே டைவர்ட் ஆகி வந்தது தான் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங். நம்ம ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். பார்ஷியலாக பண்ணிகிட்டு இருந்தது அம்மாவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ படிப்படியாக மாற்றி இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கோம். மலை காய்கறிலையும் மேக்ஸிமம் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணியிருக்கோம். பீட்ரூட்டு, கேரட்டு, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், வெண்பூசணி, நாட்டு கொத்தமல்லி, அப்புறம் நாட்டு ரகங்கள் எதெல்லாம் கிடைக்குதோ அதையும் முடிஞ்ச வரைக்கும் விதையும் சேவ் பண்ணிட்டு ஸோ அதையும் வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் விளைவிக்கிறனால நம்ம மத்திய அமைச்சர், நம்ம இந்தியாவோட அக்ரி மினிஸ்டர் சிவராஜ் சவுகான் சிங் வந்து நம்மளுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இது நாட்டு மாதுளம்பழங்க. நடவு பண்ணி ஒரு 2 வருஷம் ஆச்சு. இந்த காலத்தில் எல்லாருமே சிகப்பு கலர் ஹைபிரிட் தான் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து எந்த சத்துமே இருக்காது அப்படிங்கிறக்காக அந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து இந்த நாட்டு வெரைட்டி கல்டிவேட் பண்ணியிருக்கோம். இது வந்து கருமத்தம்பட்டி மோகன் நர்சரியில் நம்ம வாங்கி நடவு பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு 20 செடி பக்கமாக வச்சோம். இப்போ அப்படியே ஒரு 4-5 செடி அப்படி ஈல்டுக்கு வந்திருக்கு. இதில் ஆல் சீசனும் வச்சுருக்கு. 1 ஏக்கரா வந்து நம்ம எல்லா பயிருமே நடவு பண்ணியிருக்கோம். இந்த 1 ஏக்கரா வந்து லாஸ்ட் இயர் ஒரு டிசம்பர், போன வருஷம் 2024 டிசம்பரில் வந்து நம்ம வந்து கடைசி இதில் கல்டிவேட் பண்ணியிருந்தோம். சோளம் போட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 1 இயர் கேப் விட்டு இடையில வந்து 2025 அக்டோபரில் நம்ம ஃபுல்லாக அந்த 1 ஏக்கராவும் சனப்பை விதைச்சி நல்லா வளர விட்டு வெட்டி விட்டுருக்கோம். அந்த வெட்டி விட்டதுக்கப்புறம் வந்து மண்ணில் இருக்கிற தலைச்சத்து இன்க்ரீஸ் ஆயிரும். அது நல்லா 1 இயர் விட்டங்காட்டி கொஞ்சம் காடு வந்து தலைச்சத்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நம்மளுக்கு பாஸ்பரஸ், பொட்டாஸ் தேவை. பாஸ்பரஸ், பொட்டாஸுக்கு நம்ம இயற்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாஸுக்கு வந்து எருக்களை கரைச்சி நம்ம விடலாம், இல்லை கடல புண்ணாக்கு கொடுத்துருக்கோம். இதில் வந்து இப்போ வெங்காயம் வந்து 40 சென்ட்டில் இருக்குது. நம்ம இதில் ஈல்டு எவ்வளோ கிடைக்கணும்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஈல்டை பொறுத்து தான் நம்ம சேல் ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இன்ஆர்கானிக் வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து கடல புண்ணாக்கு தான் கொடுக்கணும். நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகுங்க. அப்புறம் டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க நம்ம வெங்காயத்துக்கும். இதுக்கு வந்து வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு இந்த வெங்காயம் வந்து கெடாதுங்க. அதுக்கு வந்து கேரண்டிங்க. அப்போ அங்கங்கே துளுக்கு மல்லி வச்சுருக்கோம். இந்த துளுக்கு மல்லி வந்து நல்ல பூச்சிகளாக அட்ராக்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு சிலந்தி பூச்சி, எட்டுக்கால் பூச்சி, இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுங்க. இதை அட்ராக்ட் பண்ணும்போது அந்த புழுவில் வந்து சாப்பிட்ருங்க. எட்டுக்கால் பூச்சி இதெல்லாம் வந்து மெயினாக இந்த காலிஃப்ளவர்லாம் போடுறங்காட்டி மெயின் இது இருக்கணும். தென்னை இருக்குதுங்க. தென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா கொய்யா இது தானாக முளைச்சது தாங்க. இது ஃபுல்லாமே இருக்குதுங்க. அங்கே வரைக்கும் கொய்யா வந்து அங்கங்கே முளைக்குங்க. எல்லாம் வெட்டி விட்டுட்டோம். இது வந்து சிகப்பு நாட்டு கொய்யாங்க. அப்புறம் இது அரசாணிக்காய்ங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து எல்லாமே ஹைபிரிட் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அந்த முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நாட்டு வெரைட்டியில் இது ஒரு அரசாணிக்காய்ங்க. கரெக்டாக 1 கிலோ வருங்க. இது வந்து மஞ்சள் ஆகுங்க. பழுத்துதுன்னா மஞ்சள் ஆயிருங்க. இது நம்ம ஊர் நாட்டுக்காய்ங்க. இதில் வந்து நம்ம வந்து 100 கிராம் வந்து இதில் சாப்பிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 நாளுக்கு தேவையான விட்டமின் ஏ இதில் இருக்குது. பீட்டா கேரோட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து 2 நாளுக்கு தேவையானது 100 கிராம் எடுத்தால் போதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்டமின் இ, விட்டமின் டி, எல்லா சத்துமே, மினரல்ஸ், ட்ரேஸ் மினரல்ஸ் சொல்லக்கூடிய மெக்னீஷியம், காப்பர், ஜிங்க்கு. இப்போ ஜிங்க்குக்கு வேண்டியதை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அரசாணிக்காய் விதைன்னு ஓடுறாங்க. ஆனால் அந்த அரசாணிக்காய் விதை ஹைப்ரிடாக இருக்கும். அந்த அரசாணி விதை வந்து இன்ஆர்கானிக்காக இருக்கும். ஸோ அந்த விதையில் வந்து உங்களுக்கு அந்த எந்த இதுவுமே பெனிஃபிட்டுமே இருக்காதுங்க. அந்த எல்லா பெனிஃபிட்டுமே வேணும் அப்படின்னா இந்த அரசாணிக்காயில் இருக்கிற விதை எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஜிங்க்குங்கிற பவர் கிடைக்குங்க. அப்போது டோட்டல் ஒரு பெரிய பவர் பேங்கே இந்த காயில் இருக்குதுங்க. கேரட்டுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து டெய்லியுமே கன்சியூம் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனால் இதில் என்ன இப்போ ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னாங்க, ஸோ இந்த மாதிரி வந்துங்க மயில், பெருக்கான் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய டேமேஜ் பண்ணி வச்சுருதுங்க. பூரா வந்து கடிச்சு சாப்பிட்ருங்க. இந்த சீசன் அன்சீசனில் போடும்போதுங்க காயும் பெருசாக வராதுங்க. ஈல்டு கம்மியாக இருக்கும் இந்த வெய்ய காலத்தில் போடும்போது. 2வது ஒரு விஷயங்க, இதுக்கு ஃப்ரூட் ஃப்ளைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருங்க. இனப்பொறிச்சி, அதாவதுங்க ஒரு கொலை வந்து பொல்லங்காய், பீக்கங்க, பாவக்காயில் ஓட்டை போடுற மாதிரி இது ஓட்டை போட்டு போயிருங்க. ஓட்டை போச்சுன்னா அது பழுத்து போயிருங்க. ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரூட் ஃப்ளை இது ஓட்டர் போட்டுருங்க. வெள்ளரிக்காயை, முலாம்பழத்தை, இது எல்லாமே அந்த கம்ப்ளீட்டுங்க. நம்ம இதெல்லாம் தாண்டி தான் ஆர்கானிக்கை கொண்டு வரணுங்க. நம்ம வந்து பெருக்கானுக்கோ மயிலுக்கோ எந்த விதமான இன்ஆர்கானிக் பொருள், அதாவது மருந்து வைக்க கிடையாதுங்க. எதுவுமே வைக்க கிடையாது.
இதுக்கும் வந்து நம்ம ஆர்கானிக்கில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ட்ராப் தான் மாட்டணுங்க. எல்லோ கலர் ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப்னு கேட்டு அதை மாட்டினா மட்டும்தான் இந்த கம்ப்ளைண்ட் வராதுங்க. இதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இயற்கை தாங்க. மயில் எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு கொடுக்குறதா நம்ம மிச்சம் இது பண்ண முடியுங்க. இதுக்கான சீசன் வந்து கரெக்டான சீசன் அப்படிங்கும்போது ஆடியில் போடும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா செடி வளர்ந்துருக்கும். அதாவது ஆவணி கடைசியில் செடி நல்லா வளர்ந்துருக்கும். மழை பெய்யும் போது அந்த விழுது இறங்கி 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 கொடி ஃபுல்லாக படர்ந்துருங்க. அது நம்ம லாஸ்ட் இயர் கல்டிவேட் பண்ணது இந்த ஒரு நெட்டு கார்டுக்கு வந்து நம்ம லாஸ்ட் ஆடியிலையும் போட்டிருந்தோம். இந்த நெட்டுக்கு வந்து நம்ம ஒரு 500 காய் எடுத்திருந்தோம். ஆனால் இப்போ வந்து அவ்வளோ எடுக்க முடியாதுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 100 காய் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க, சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த அரசாணி வந்துங்க கரெக்டாக சித்திரை 15 முடிஞ்சிடும். காடாக அந்த செடி வந்து வறண்டுரும். அதுக்கப்புறம் நம்ம ரொட்டாவெட்டி விட்டு பெரிய வெங்காயம் வந்து வைகாசி முதலே நடவு பண்ணலான்னு ஒரு பிளானுக்காக இந்த கொடி படர்விட்டுருக்கோம். இந்த கொடி படரும்போது இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா வெயில் வந்து கீழே நிலத்துக்கு படாதுங்க. அப்போ நல்ல பாக்டீரியா ஈஸியாக க்ரோ ஆகுங்க. இந்த காட்டில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த வாய்க்காலில் தண்ணி விட்டால் புழுவெல்லாம் வந்து வெளியே வந்து அந்த தண்ணி நோக்கி ஃபாஸ்ட்டாக ஓடுங்க. இதில் வந்துங்க அப்புறம் செங்கீரை அங்கங்கே முளைச்சிருக்குதுங்க. அது அப்படியே காற்றுக்கு வந்து அப்படியே முளைச்சிருக்குதுங்க. இதை வந்து நம்ம அப்படியே விதைக்கி விட்டுறதுங்க. இது அப்படியே விதையாகி அப்படியே காட்டிலே விழுந்து மறுபடியும் முளைச்சிட்டே இருக்கும். நம்ம அறுத்து கொடுத்துக்கலாங்க. அந்த மாதிரியும் பண்ணுங்க. இப்போ அறுத்தாச்சு, இப்போ மறுபடியும் மீதியெல்லாம் வந்து விதைக்கி விட்டுருக்குதுங்க. இந்த மாதிரி தான் பூ வருங்க. வெங்காயத்தில் பூ வருங்க. இதில் வந்து நல்ல மெச்சூர் ஆச்சு அப்படின்னா நடுவில் வந்து விதை வருங்க. இது வெய்ய காலம் ஆயிடுச்சுங்க, நல்ல முத்தம் இல்லைங்க. இதில் நடுவில் வந்து கருப்பு கலர் ஒரு விதை வருங்க. அதை எடுத்து நம்ம நாற்றுட்டு அதையும் நடவு பண்ணிக்கலாங்க. அது நம்ம ஏரியாவில் இப்போ யாரும் பெருசாக அந்த மாதிரி பண்ணுறது இல்லைங்க. எல்லாருமே வெங்காயத்தை வச்சிடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மெச்சூர் ஆகிறக்கே வந்து நோய் தாக்குதல் விடுறது இல்லைங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி பழுப்பு நேரம் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த நல்ல பச்சையாக டார்க்காக நிற்கிறது மட்டும்தான் அந்த பூ வருங்க. நல்ல டார்க் அந்த மாதிரி தண்டு இருக்கிறது மட்டும்தான் பூ வருங்க. இது வந்துங்க பீட்ரூட் நாற்றா வச்சுருக்குது. விதை போடாமல் நாற்றா வச்சுருக்குதுங்க. கொஞ்சம் வெயிலுக்கு சுமாராக தான் வளர்ந்துருக்குங்க, பெருசாக வளரல. இது வந்து F1 வெரைட்டி தான் போட்டிருக்குதுங்க. ஏன்னா வெயிலுக்கு வந்து நாட்டு வெரைட்டி போடும்போது கண்டிப்பாக வராதுங்க. அடுத்து இது நாட்டு முட்டைக்கோசுங்க. இது வந்து ஹைப்ரிட் கிடையாது, ஒரு நாட்டு வெரைட்டி. நம்ம கன்சியூமருக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் அதிகமாக இருக்கக்கூடிய டேஸ்ட்டான ஒரு வெரைட்டிங்க இப்போ கொடுத்துட்டு இருக்குதுங்க. இது வெயிலுக்கு நல்லா வரலிங்க, நல்ல ரிசல்ட் இல்லை. ஆனால் போதும், நம்ம கொடுக்குற அளவுக்கு எல்லோரும் விரும்புகிற அளவுக்கு 1/2 கிலோ இருக்குது. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி தேவைங்க. நம்ம வந்து டேரெக்டாக கன்சியூமருக்கு சேல் பண்ணுறங்காட்டி இந்த 1/2 கிலோ பீஸ் கரெக்டாக இருக்குங்க. இந்த செங்கீரை வந்து அப்படியே விதையாயிடுச்சுங்க. அந்த பழுப்பு நேரம் வந்துருச்சு பாருங்க, அதனால விதையாயிடுச்சு. இப்போ விதை தெரியுது பாருங்க, கருப்பு கருப்பு கருப்பா அங்கங்கே உளுந்து அப்படியே முளைக்குங்க. இன்னொரு 5 நாள் போனால் சூப்பரான விதைங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கிறதாங்க. இப்படி தான் எடுத்து வைக்கிறதுங்க விதையெல்லாம், செங்கீரையெல்லாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 வெரைட்டி வந்து நம்ம நாட்டு விதைகளை எடுத்து வச்சுக்கிறது. செங்கீரை, கொத்துமல்லிங்க, இந்த அரசாணிக்காய், வெண்பூசணிக்காய், அடுத்து வந்து சொரக்காய்ங்க, சேனக்கிழங்கு, பீட்ரூட்டு, பாலக்கீரைங்க, இதெல்லாம் வந்து விதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கிறதுங்க. யானத்தந்த வெண்டை, காலிஃப்ளவர் 60 நாள் ரகம், அதில் வந்து 50 நாள் ரகம் போட்டிருக்குதுங்க. இது வந்து 60 நாள் ரகம். செடி கொஞ்சம் பெருசாக வருங்க. இது ப்ரொக்கோலி போட்டுருதுங்க. இந்த அதுதான் சீசன் வந்து கொஞ்சம் கரெக்டாக சூட் ஆகாதனால ப்ரொக்கோலியும் கொஞ்சம் வர திணறுதுங்க. அங்கே மட்டும் கொஞ்சம் ப்ரொக்கோலி பூ வந்துருக்குதுங்க. இப்போது இதெல்லாம் அப்படியே வர ஸ்டார்ட் ஆகுதுங்க. மிஞ்சி போனால் 150 கிராம் தான் வருங்க. அதுக்கு மேலே இந்த ப்ரொக்கோலி வந்து வராதுங்க. ஏன்னா கிளைமேட்டு கரெக்டாக சூட் ஆகலை. இதில் வந்து காட்டில் கொஞ்சம் குப்பை போடாமல் நம்ம நடவு பண்ணிட்டேங்க. அதனால கொஞ்சம் ரிசல்ட் எல்லாமே கொஞ்சம் கம்மி தாங்க. அப்போ இது 60 நாள் ரகங்க, அப்படியே பூ வருதுங்க. நம்ம எக்ஸசிவாக இருக்கிறத பக்கத்து சந்தைக்கு, சிவன் சந்தைக்கு கொடுத்துக்கிறேன், இன்னைக்கு கொடுக்குறேங்க. இந்த மாதிரி வாரம் நம்மளுக்கு போக எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து சிவன் சந்தைக்கு, அப்புறம் ஆர்கானிக் ஷாப்புக்கெலாம் வந்து நம்ம அப்படி கொடுத்துட்றதுங்க. இப்போ அடுத்தது வந்துங்க அதெல்லாம் விதை வர ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த காலிஃப்ளவர்லாம் மேலே செடி மாதிரி வருங்க, அப்படியே மேலே செடி மாதிரி வருங்க. இது வந்துங்க என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு வந்து சத்து வந்து அதிகப்படியான நைட்ரஜன் வந்து நம்மளுக்கு லேண்டில் வந்து 10க்கு மேலே இருக்கணுங்க. காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், பீட்ரூட் எல்லாம் நைட்ரஜன் லெவல் 10க்கு மேலே இருக்கணும். 10/10 இருந்தால் மட்டும்தான் நல்லா வளருங்க. நல்லா வளர்ந்தால் மட்டும்தான் நல்லா பூ வருங்க. சப்போஸ் நல்லா வளரல அப்படின்னா பூ சிறுசாக வருங்க, இவ்வளோ தான் வருங்க. இதுக்கு மேலே வராதுங்க. இதில் நைட்ரஜன் கம்மி, பொட்டாசியம் கம்மியாக இருக்குங்க. பொட்டாசியம் வந்து 10க்கு 10 இருந்தால் மட்டும்தான் பூ வந்து பெரிய லெவலில் வருங்க. இது பயிர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் ஈஸியாக வருங்க, ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாதுங்க. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் மெயினாக வந்து தவால் வெரைட்டி நல்ல பெரிய பூவாக வருங்க. தவாலுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனிங்க. அந்த தவால் வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோ 2 கிலோ வரைக்கும் பூ வருங்க. ஆனால் இந்த சீசன் போட முடியாதுங்க. இந்த சீசன் போட்டால் பூ வந்து அந்த கேடு ஃபார்மேஷன் சொல்லுவாங்க, அந்த உள்ள பூ உருவாகக்கூடிய தன்மை வந்து வெயிலுக்கு இருக்காதுங்க.
அப்போ நம்ம இப்போ போட்டிருக்கிறது வந்து நார்மல் உங்களுக்கு டாமினின்னு ஒரு வெரைட்டிங்க. டாமினிங்கிறது வந்து ஹைவெஜ் கம்பெனியில் வருங்க. அந்த வெரைட்டி போட்டிருக்கோம். நிலத்தோடைய பூ வருங்க, அதுதான் போட்டாகணும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிற 3 ஹைட்டு போடலாங்க. 3 ஹைட்டு வந்து கரெக்டாக மார்ச் வரைக்கும் நட பண்ணலாங்க. அந்த வெயில் வரும்போது அந்த பூவெல்லாம் வந்து கலர் மாறும், அடுத்தது குச்சியே மேலே வந்துருங்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வருங்க. அதனால் நம்ம நிறைய லாஸ் வருங்க. இது வந்து 3 ஹைட்டுங்க. இது வந்து 60 நாளில் வருங்க. இது கொஞ்சம் பூ பெருசாக வருங்க, 1/2 கிலோ கரெக்டாக வருங்க. இது 3 ஹைட்டுங்க. இதே தவால் இருந்தால் இப்படி பூ வருங்க. ஆனால் தவால் வந்து 90 நாளுங்க. அது இப்போ ரெக்கமெண்டேஷன் வந்து ஹிமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேஷ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இப்போ ரெக்கமெண்டேஷனுங்க. நம்மளே விதையை நாற்று விட்டுருக்கோம். நம்மளும் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதை வந்து இப்போ நாற்று விட்டுக்கிறதுங்க. நம்மளுக்கு நாற்று பண்ண வந்து கொடுவாய் போகணும் லாங்கு, அதனால வந்து இப்போ நம்மளே நாற்று விட்டுக்கிறதுங்க முடிஞ்ச வரைக்கும். பீட்ரூட் வந்து இப்போ வந்து இது நடவு பண்ணியிருந்தோங்க. இதுக்கு வந்து 75 நாள். இது ஊட்டி வெரைட்டி தான் போட்டுருக்குங்க. ரிஸ்வான் ஆர்செட்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டிங்க. இது வந்து 100 கிராம் வந்து 3000 ரூபா வருதுங்க, 2900 சம்திங் வருதுங்க. இது வந்து நம்ம 2 விதை ஊனிடுறதுங்க. ஒரு விதை ஊன்னா எறும்பு எடுத்துரும், அடுத்து எறும்பு சாப்பிட்ரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறங்காட்டி நம்ம 2 ஊனிடுறதுங்க. 2 எச்சா முளைக்கும். இது ஒரு விதைக்கு வந்து 4, 3, 2 இந்த மாதிரி முளைக்குங்க. இதை பிடுங்கி அங்கங்கே வச்சுக்கலாம். வச்சு அப்படியே தண்ணி கட்டும் போது இதாகிங்க. இது எப்படி நம்ம வந்து காட்டில் வந்து நல்லா சத்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இந்த மாதிரி இலை வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த சத்து பற்றாக்குறை இருக்குதுங்க. பாஸ்பரஸ், பொட்டாஷ் வந்து சத்து பற்றாக்குறை இருக்குது. கொஞ்சம் சின்ன சைஸ் தான் வருங்க. இதே வந்து நம்மளுக்கு வந்து தலை வந்து நல்லா டார்க்காக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அப்போது இதுக்கு வந்து நைட்ரஜன் ஆல்ரெடி நம்ம இந்த காட்டில் வந்து சனப்பை போட்டங்காட்டி நைட்ரஜன் லெவல் நல்லா இருக்குது. ஆனால் பாஸ்பரஸ், பொட்டாஷ் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இருக்கிற அளவுக்கு ஊறிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஊறிடுங்க. மினிமம் 200 கிராம் மேலே வருங்க. நம்ம ஆர்கானிக்கில் இது கொண்டு வரது ஒரு பெரிய விஷயங்க. ஆனால் நல்ல காட்டில் வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் 3மே வந்து நல்லா அதிகமாக இருக்குது அப்படின்னா மினிமம் 1/2 கிலோ 1 கிலோ கூட வருங்க. நம்ம லாஸ்ட் இயர் வந்து கொடுத்துருந்தோம் கோயம்புத்தூருக்கு, அது 1 கிலோங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொடுவாயில் சுரேஷ் அவர் போட்டிருக்காருங்க. எல்லாமே 1 கிலோ 1.5 கிலோ வந்திருக்குங்க அவங்களுக்கு. அப்போது காட்டோட தன்மை பொறுத்து தான் இதில் வந்து நம்ம ஆர்கானிக்கை வந்து டிசைனே பண்ண முடியுங்க. இல்லை சத்தே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி வந்துருங்க. இதில் வந்து நைட்ரஜனும் இல்லை, பாஸ்பரஸும் இல்லை, பொட்டாஷியம் இல்லை, இத்தனையுண்டு தான் வந்திருக்கு. இது என்னக்கு யூஸ் ஆகுங்க? விதை காஸ்ட் கூட ஆகாதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சாயிலை முன்னாடியே ஃப்ரேம் பண்ணிடணும். நம்ம சொன்ன மாதிரி அந்த சாயில் ப்ரிப்பரேஷனில் எல்லாமே நல்லா நீட்டாக ரெடி பண்ணிட்டோம்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க. நம்ம கொஞ்சம் ரெடி பண்ண முடியாது போயிடுச்சுங்க. ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பண்ண முடியாது போயிடுச்சுங்க. அதான் முன்னாடி எரு வந்து நல்லா நப்பிட்டோம்னா வேலையை முடிஞ்சுங்க. அடுத்து சொரக்காய்ங்க. இது வந்து நம்ம ஹைபிரிட் வெரைட்டியும் போட்டிருக்கோம், நாட்டு வெரைட்டி போட்டிருக்கோம். சில பேர் வந்து நம்மளுக்கு கும்பக்காய் வேண்டாம், ரவுண்டு காய் வேண்டான்னு விரும்புகிறாங்க. சில பேர் வந்து எங்களுக்கு நீட்ட காய் தான் வேணும்னு விரும்புகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 வெரைட்டியும் போட்டிருக்காங்க. இந்த கும்பக்காயில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது அப்படின்னா, அந்த மரபெனவு, அதாவது இப்போ ஒரு சொரக்காய் எடுக்கிறோம் அப்படின்னா சொரக்காய்க்கு வந்தீங்கன்னா 18, 16 இந்த மாதிரி வந்து ஜீன் இருக்குங்க. இந்த குரோமோசோம் இருக்குங்க. அந்த குரோமோசோமில் வந்து ஒரு சின்ன இடத்துல சேஞ்ச் பண்ணுவாங்க. இதை சேஞ்ச் பண்ணும்போது அது அப்படியே ஹைபிரிட் ஆகுதுங்க. வேற யாரையும் கிராஸும் பண்ணுவாங்க. பேரண்ட் ஏ, பேரண்ட் பி அப்படின்னு கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்ணும்போது ஹைபிரிடு விதை வராதுங்க. நாட்டு வெரைட்டி கிராஸ் பண்ணல, அதனால விதை வருங்க. அதை நம்ம ரொட்டைனா யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சத்து வந்து பர்டிகுலராக அது அப்படியே இருக்குங்க. இப்போ சொரக்காய் அதிகமாக இன்டேக் பண்ணும்போது என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, அது ஒரு நீர் சத்து காய்கறிங்க. உங்களுக்கு வந்து சில பேர் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கரெக்டாக ஃபுட் டயட்டுன்னு சொல்லிட்டு 50 கிராம் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. எவ்வளோ வேணால் அன்லிமிட்டடாக சாப்பிட்லாம். நீர் சத்து காய்கறி தான், எந்த தொந்தரவுமே பண்ணாது. ப்ளஸ் அதிகமாக சாப்பிட்டு என்ன ப்ளஸ் அப்படின்னா, இப்போ நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வரும்போது தூசு எல்லாமே வாயு வழியாக உள்ளே போய் லிவர்லையும் கிட்னியிலும் ஸ்டோர் ஆகும். அந்த கிட்னியில் பார்த்தீங்க அப்படின்னா கல் உருவாகும். அந்த கல்லை வந்து கிளியர் பண்ணக்கூடிய தன்மை வந்து கும்ப சொரக்காய்க்கு உண்டுங்க. அதனால தான் வந்து இதை ஜூஸ் போட்டு குடிக்க சொல்கிறாங்க, இல்லை வெறும் வயிற்றில் நம்ம வேவிச்சு சாப்பிட சொல்கிறாங்க. இது கும்ப சொரைங்க. இது வந்து அந்த காலத்தில் நடவு பண்ணுற பச்சை கலர் கும்ப சொரைங்க. இதுலேயே டார்க் பச்சை இருக்குது, இது வந்து லைட் பச்சைங்க. அடுத்து இது நாட்டு சொரை தாங்க. இது ஷேப் பாருங்க, நாட்டு சொரை. இதுலேயே ஹைபிரிட் அங்கே இருக்குதுங்க, அதையும் காட்டுறேன். அது பிளைனாக வருங்க, பிளைனாக பச்சை கலர் வருங்க. இதுலேயே ஒரு 3-4 வெரைட்டி இருக்குதுங்க. எக்ஸாம்பிளுக்கு அது ஒரு கும்ப மாதிரி வருதுங்க. இது கும்ப மாதிரி வராமல் நீளமாக வர்றாங்க. இது ஒரு நீல ரகங்க. இது வந்து ஆஃப் ஒயிட்டுங்க, பாதி பச்சைங்க. இது 2 கலந்ததுங்க. இதுலேயே ஃபுல்லாக வரது இருக்குதுங்க. இது வந்து விதை சேகரிப்புக்காக நம்ம வந்து இது அப்படி நடவு பண்ணி வச்சுருக்குறோங்க. இப்போ அங்கே வந்தால் நம்மளுக்கு வந்து பிளைன் கிடைக்குங்க. இது பிளைனுங்க. இது பிளைனில் லைட் க்ரீன் கலருங்க.
இது ஃபுல் பிளைனாக வருங்க. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து விதை சேகரிப்புக்காக நம்ம நடவு பண்ணியிருக்கேன். இதனோட ஈல்டிங் கெப்பாசிட்டி அதாவது பார்த்தா நடவுலேருந்து நம்ம இது நடவு பண்ணுறதுக்கு பெருசாலாம் எதுவுமே பண்ணுறது குழியெல்லாம் போடுறது இல்லைங்க. சும்மா அப்படியே பார் எடுத்து சும்மா நார்மல் பார் எடுத்துங்க. அந்த பாரில் ஒரு இடத்துல அதை பறைச்சி அந்த இடத்துல குப்பை போட்டு கலக்கி விட்டு நார்மலாக வாய்க்கால் தாங்க. எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணல. வாய்க்கால் எடுக்கிறோம், அந்த வாய்க்காலில் ஒரு இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்து அங்கே குப்பை போட்டு கலக்கி நம்ம வந்து விதை ஊனிடுறோம். கீழேயே விதை ஊனிடுறோம். அதில் வேர் பிடிச்சி அப்படியே வந்துங்க அப்படி போயிடும். இந்த வெரைட்டி, இந்த பிளைன் வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட இது வந்து 60 நாளில் காய்க்கு வருங்க. 60லேருந்து 150, அதாவது மினிமம் 3 to 4 மாதம் ஈல்டு தருங்க இந்த நாட்டு வெரைட்டி. ஆனால் ஹைப்ரிட் வெரைட்டி கரெக்டாக 60 நாளுங்க. 60 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த காய் வந்து இது பிளைனுங்க, இது நீலக்காய். இது 60 நாள் தான் ஈல்டுங்க. 60 நாளில் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு 60 நாள் தான் ஈல்டு தரும். அதுக்கப்புறம் அது காய் கெட்டியாக ஸ்டார்ட் ஆயிரும், குட்டையாக வர ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா 1.5 அடி 2 அடி வருங்க முதல் ஈல்டு. ஆனால் போக 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 1 ஆயிருங்க, அப்படியே 3/4 ஆயிருங்க. 3/4லேயே அது முத்த ஆரம்பிச்சிடும். அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்குங்க. இது விதையும் எடுத்துக்கலாம், அந்த பெனிஃபிட் நம்ம சத்து எல்லாமே கிடைக்கும். அடுத்த விஷயம் ரொம்ப நாளும் ஈல்டு தரும். இது பாருங்கள் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். இது வந்துங்க ஸ்வீட் கார்ன், நம்ம காலிஃப்ளவர் போட்டிருக்கோம். இது வந்து சிஎல்எஃப், ஜிந்தண்டா சிஎல்எஃப் 1522ன்னு ஒரு ரகங்க. இது வந்து 50 நாள்லேயே வந்துடும். இதுவும் கீழேயே விரியக்கூடிய பூ ரகங்க. இதுக்கு இடையில வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பூச்சி கண்ட்ரோல் ஆகணும் அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மக்காச்சோளம் வச்சுருக்கோம். இந்த மக்காச்சோளம் வந்து போடும்போது என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா அதில் இருக்கிற புழு வந்து இதில் அட்ராக்ட் ஆகிக்கும் மக்காச்சோளத்துக்கு. ஆனால் என்ன பண்ணாலும் நம்ம ஒரு பூச்சி வெரைட்டி அடிச்சு தான் ஆகணும், ஆனால் கொஞ்சம் அட்ராக்ட் ஆகிக்கும். அது ஒரு ப்ளஸ்ஸுங்க. ரெண்டாவது விஷயம், இதில் லாஸ் ஆகுது, காலிஃப்ளவர் நல்ல ரிசல்ட் வரல வெயிலுக்கு அப்படின்னா இது ரிசல்ட் வந்துடும். இது வந்து ஸ்வீட் கார்னுங்க. நம்ம ஒரு பீஸ் வந்து இன்னைக்கு வந்து நம்ம 25 to 30 நம்ம மார்க்கெட்டில் கொடுக்குறோம். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இது வரல அப்படின்னா இதில் டேலி பண்ணிக்கலாம் நம்ம அமௌண்ட்டை. அதுக்காக இந்த பிளான் பண்ணி இருக்குதுங்க. இது வந்து ஸ்வீட் கார்னும் 65 நாள் 70 நாளில் வரும். பூ வந்து நம்ம நாற்றுலேருந்து ஒரு 50 நாளில் வந்துருங்க. அப்போ இதுக்கு என்ன, ஸ்வீட் கார்னுக்கு ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா மயில் வந்துட்டே இருக்குங்க. அடுத்து மயில் வரலின்னா அழகு ஓல கிளி வந்து தென்னை மரத்தில் உட்காந்துக்கும். அது போராக வந்து கொத்திக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 2 மாதத்தில் நம்ம வந்து ஷோ பண்ணிடலாங்க. அடுத்தது லோக்கல் சேல்ஸ்க்காக தக்காளி நடவு பண்ணியிருக்கோம். இது மதன் வெரைட்டி தான் பண்ணியிருக்கோம். F1க்கு போலிங்க, நார்மல் ஹைப்ரிடு. நார்மல் ஹைப்ரிடுங்கிறது உங்களுக்கு ஒரு நாட்டு வெரைட்டி இன்னொரு நாட்டு வெரைட்டி மெர்ஜ் பண்ணதுங்க. இது மதன் வெரைட்டி போட்டிருக்கோம். மடிப்பு தக்காளி தான், சாகோ கிடையாதுங்க, லப்பர் தக்காளி கிடையாதுங்க. அடுத்தது வெண்டைக்காய் போட்டிருக்கோம். 3 ரகமாக வெண்டைக்காய் போட்டிருக்கேங்க. இது வெண்டைக்காய் நடவு பண்ணியிருக்குதுங்க. இது வந்து யானைத்தந்த வெண்டைன்னு ஒரு 2 அடி 1.5 அடி வரக்கூடிய ஒரு வெரைட்டி வந்து நம்ம வந்து நடவு பண்ணியிருக்கிறோங்க. இது வந்து விதை நம்மளே எடுத்துக்கிறதாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக நடவு பண்ணிட்டோம். இதுலேருந்து வரதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா விதையை எடுத்து அடுத்து கல்டிவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்து இது வந்து நூல்கோல் போட்டுருந்துச்சுங்க, பக்கமாக முடிஞ்சுதுங்க, எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. நம்ம வந்து நம்ம சிவன் சந்தைக்கு கொடுத்துருக்குதுங்க இந்த நூல்கோல். இது வந்து நாட்டு வெரைட்டி, நான் உங்களுக்கு விதை காட்டுறேன். அதில் வந்து நூல்கோல் ஓபின்னு போட்டிருக்கோம். இது வந்து ஒரு நாட்டு வெரைட்டிங்க. இது வந்து நாற்று வந்து 25 நாளுங்க. நடவு பண்ணலேருந்து முள்ளங்கி மாதிரியே ஒரு 45 நாள் 50 நாளுங்களும் வந்துருங்க. ஆனால் இதுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா பேன் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிங்க் கலர் ஆயிரும். பேன் வெண்டைக்காய் இந்த பேனுக்கு வந்துருக்கு பாருங்கள். இந்த பேன் வந்துச்சு அப்படின்னா இது பிங்க் கலர் ஆயிரும், ஹார்ட் ஆகிக்கும், சாஃப்டாக இருக்காதுங்க. இது மட்டும் வருங்க. இதுக்கு அதுதான் பூச்சி வெரைட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்துங்க. இது பக்கம் முடிஞ்சுதுங்க. இது புதினாங்க. இது நாட்டு புதினா. இது ஒரு வெரைட்டிங்க, வயலட் கலர் வெரைட்டிங்க. இது தண்டில் வயலட் கலர் வருதுங்க. ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஆனால் லீஃப் வந்து இது நாட்டு வெரைட்டிங்காட்டி லீஃப் சிறுசாக தான் வருங்க. உங்களுக்கு ஹைப்ரிட் பெரிய பெரிய இலையாக வருங்க. இது கொஞ்சம் சின்ன இலையை வந்துருக்குங்க. இது அப்படியே நம்ம பில்லு வரக்கூடாதுன்னு தென்னை மரத்தில் ஃபுல்லாக அப்படியே போட்டு விட்டோம். ஆனால் அப்போவுமே இந்த பார்த்தீனியா வந்து வந்துடுதுங்க. இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நாட்டு வெரைட்டி வந்து அதிகமாக நல்ல ஸ்மெல்லும் அதிகமாக இருக்குங்க, நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ இடையில வந்து நம்ம பப்பாளியை வச்சுருக்கோம். தென்னை மரத்தில் வர தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி நம்ம எண்ணெய் ஆட்டி அப்படி நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துங்க நாட்டு கொத்தமல்லி. நாட்டு கொத்தமல்லி நம்ம நடவு பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட 25 நாள். இது வந்து பூ வந்து விதை வருங்க. அதை நம்ம நாட்டு வெரைட்டி எல்லாமே இது வந்து பூ வர தொடங்குதுங்க. பூ வந்து விதை வர ஆரம்பிக்குங்க. இது கொஞ்சம் வெயிலுக்கு வந்து ரொம்ப சிரமங்க. நம்ம கஷ்டப்பட்டு தான் போட்டிருக்கோம். அதனால் அங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வளரலிங்க. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெட்டு, அதாவது இந்த மாதிரி க்ரீன் நெட்டு பந்தல் போட்டும் போடலாங்க. அது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுங்க. நம்ம க்ரீன் நெட்டு போட்டு உள்ளே வந்து கொத்தமல்லி போட்டிருக்கோம்.
அது வந்து முளைச்சி ஒரு 20 நாள் 25 நாளுங்கில நம்ம நெட்டு எடுத்துக்கலாங்க. அந்த முளைச்சி கொஞ்சம் மேலே வர வரைக்கும் அந்த வெயில் தாங்காமல் இருக்கணுங்க. அப்படி வெயில் தாங்குச்சு அப்படின்னா குட்டை குட்டையாக இருக்குங்க, ஹைட்டே வராது. அப்போ ஹைட் வரல அப்படின்னா நம்ம என்னதான் கடல புண்ணாக்கு கரைச்சாலும் என்னதான் நம்ம குப்பை போட்டாலும் அது எந்திரிக்காதுங்க. நம்ம கடல புண்ணாக்கு 2 டைம் கரைச்சாச்சுங்க, நிலத்தோடையே இருக்குது. இதை பிடுங்கி வந்து நம்ம கட்டாக போட முடியாதுங்க. இப்போது சித்திரை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புடி வந்து 50 ரூபா 60 ரூபா வரைக்கும் போகுங்க. அது கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஹைப்ரிடே 40 போகுங்க. அப்போ இது நாட்டெல்லாம் நம்ம சொல்லமாக வேணுங்க. அடுத்தது செங்கீரைங்க. இது நம்ம விதைய எடுத்து நம்மளே போட்டுக்கிறதுங்க. ஆஃப் ரெட்டுங்க. இது பீட்ரூட் கீரையில் ஆஃப் ரெட்டில் செங்கீரைங்க. இதே ஃபுல் ரெட்டு செங்கீரை வந்து இதெல்லாம் வந்து ஃபுல் ரெட்டுங்க, இது ஆஃப் ரெட்டுங்க. இதில் லீஃபில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குங்க. நம்ம அந்த வெங்காய காட்டுக்குள்ளே பாடுறது வந்து ஃபுல் ரெட்டுங்க, அது விதை விட்டுருக்கோம். இது வந்து நம்ம கொத்தமல்லி விதை போட்டிருக்கேங்க. இது வந்து பீட்ரூட் நாற்று விட்டுருக்குதுங்க. எடுத்து வெயில் கூடனா எறும்பு பாதி காலி பண்ணிடும், வெயில் பாதி முளைக்கூடாமல் பண்ணிடும். அப்படிங்கிறக்காக நம்ம நாற்று விட்டுருக்குதுங்க. இது வந்து நாட்டு வெரைட்டி விட்டுருக்குதுங்க. இது பீட்ரூட் வந்து நாட்டு வெரைட்டி விட்டுருக்குதுங்க. மேலே விதைய வருது பாருங்க. அது வந்துங்க தக்காளி நாற்று மதன் விட்டுருக்குதுங்க, மடிப்பு தக்காளி. இது வெயில் கொஞ்சம் சிரமந்தாங்க, நம்ம கொடி கட்டுற மாதிரி பிளானுங்க, அதனால் அப்படி விட்டுருக்குதுங்க. அடுத்தது முட்டைக்கோஸ் நாற்று விட்டுருக்குதுங்க. இது முட்டைக்கோஸுங்க. இப்போ ஒரு 10 நாள் ஆச்சுங்க நாற்றுக்கு. நம்ம ஒரு 22 நாள் 30 நாளில் வந்து நம்ம எடுத்து விடலாங்க. இது க்ரீன் ஃப்ளாஷ்னு ஒரு வெரைட்டி விட்டுருக்குங்க. இது வந்து 50 நாள்லேயே வந்து நம்மளுக்கு முட்டைக்கோஸ் வந்துருங்க. அது இது F1ல வராதுங்க, இதெல்லாம் ஹைப்ரிடுங்க, நார்மல் ஹைப்ரிடுங்க. அடுத்தது கொத்தமல்லி. அடுத்து கொத்தமல்லி விட்டுருக்குதுங்க. அது வந்து ஒரு 15 நாள் ஆகிடுச்சுங்க. அதுதான் வெயிலுக்கு வளராதங்காட்டி நம்ம நெட்டு போட்டிருக்கோம். நம்ம போட்டு பார்த்தோம், நம்ம என்ன பண்ணாலும் இந்த வந்து நல்லா வளராதங்காட்டி நம்ம நெட்டு போட்டாச்சுங்க. இது பாவக்காய்ங்க. இது வந்து நாட்டு வெரைட்டி. என்ன வெரைட்டி அப்படின்னா ஹை வெஜ்ஜில் பல்லவின்னு ஒரு வெரைட்டிங்க. இது வந்து நம்ம விதை தானாக உளுந்து முளைக்கக்கூடிய தன்மை உண்டுங்க. அது ஹை வெஜ் கம்பெனியில் நீங்கள் பாதி விதை வாங்கினீங்க அப்படின்னா பாதி கிட்டத்தட்ட முக்கால்வாசி விதை வந்து விதை விழுந்து முளைக்கும். எக்ஸாம்பிளுக்குங்க சிவம் தக்காளி, இந்த பல்லவிங்கிற பிராண்டுங்க. இதுலேயே வந்து ஒயிட் அண்ட் ஷார்ட் அண்ட் பொள்ளங்காய் இருக்குதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே உளுந்து மறுபடியும் அதே ஈல்டு கிடைக்குங்க. அது பெரிய கிராஸ் கிடையாதுங்க, நாட்டு வெரைட்டி கிராஸுங்க. F1 போனீங்கன்னா மட்டும்தான் விதை வந்து உளுந்து முளைச்சாலுமே பெரிய ரிசல்ட் இருக்காது, ஆனால் இது ரிசல்ட் இருக்குங்க. இதில் பாதி சிவம் தக்காளி போட்டிருக்கோம். இது லோக்கல் சேல்ஸ்க்காக போட்டிருக்கேங்க. இதுதான் வந்து நம்ம அங்கே வெண்டைக்காய் நடவு பண்ணியிருக்குதுங்க. இதுதான் யானைத்தந்த வெண்டைங்க. இது வந்து கேரளாவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஹை ஃபைபருங்க. ரெண்டாவது விஷயம், இந்த மூட்டு வலி இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டுங்க. ஆனால் இப்போ எல்லாருமே கேட்குறது என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ அரிஞ்சால் வந்து ஒட்டக்கூடாது, பசை இருக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. பசை இல்லாமல் விட்டால் எப்படி மூட்டு வலி கைகால் வலி எல்லாம் வரதுக்கு காரணமே வந்து இந்த ஹைப்ரிட் தான். இந்த மாதிரி பசை இருக்கிற சாப்பிட்டா மட்டும்தான் கை கால் முட்டி எலும்பு இது எல்லாமே வந்து அந்த தேயாமல் வலுவை பிடிக்கிறதுக்கு இதுதான் மெயின் ரீசனுங்க. நம்ம இதை விட்டுட்டு ஹைப்ரிட் போயிட்டே இருக்கோம் அப்படின்னா, F1க்கு போயிட்டே இருக்கோம் அப்படின்னா எல்லா நோயுமே வருங்க. அது ஆர்கானிக்லேயே நம்ம விளைய வச்சாலும் அது ஒரு பிரச்சனை உண்டுங்க F1க்கு போகும்போது. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் சிலது வந்து நாட்டு வெரைட்டி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம மார்க்கெட்லிங்க. இது வந்து நூல்கோல் நாற்று விட்டுருக்குதுங்க. பக்கமாக 4 ஆயிடுச்சுங்க. இது நூல்கோல் நாற்று விட்டுருக்குதுங்க. இது வந்து நாட்டு வெரைட்டி விட்டுருக்கோம். இதில் வந்து முட்டைக்கோஸ் நாற்று விட்டுருக்கோம். அதில் வந்து காலிஃப்ளவரில் நாட்டு வெரைட்டி விட்டுருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விட்டுறோம். விதை வாங்கி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சுங்க. ஆனால் இப்போ தான் நாற்று விட்டுருக்கோம். அது வந்து ஹைப்ரிடு காலிஃப்ளவருங்க. அப்போ இது நம்ம நாற்று விட்டுருக்கோம். அடுத்து கத்திரிக்காய் வந்து இங்கே வச்சுருந்ததாங்க. கத்திரிக்காய் பெரிய ரிசல்ட் வரல வெயிலுக்கு. இது வந்து பவானி, ஒரிஜினல் பவானி காய்ங்க. ஒரிஜினல் பவானி கத்திரிங்க. பார்க்குறக்கே அழகாக நீட்டாக இருக்கும். டேஸ்ட் வைஸும் நம்பர் 1 இருக்குங்க. இது பவானி நாட்டு கத்திரிங்க. இதுவும் நம்ம விதை விட்டுருக்கோம், விதை எடுத்து வச்சுருக்காங்க அங்கே. அப்போ இது நம்ம ஊர் நாட்டு மிளகாய்ங்க. இது சீசன் முடிஞ்சுது, ஆனால் இப்போ தான் நடவு பண்ணியிருக்குதுங்க. விதை விட்டு நடவு பண்ணியிருக்கு. குண்டு காய்ங்க. இது வந்துங்க நம்ம வேலூரில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வேலூர் விதை திருவிழாவில் வாங்கினதுங்க. அவங்களுக்கு என்ன ரகம்னு தெரியலன்னாங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தோம். இது கிட்டத்தட்ட செடி வச்சே கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் ஆச்சுங்க. இந்த 2 வருஷமாக இது வந்து காய் வந்துட்டு இருக்குது. முத்துறதே இல்லை, 1 மாதம் முத்துறது இல்லைங்க. இந்த காய் வந்து அப்படியே இருக்குதுங்க. ஏன்னா கரிசலான காடில் நம்ம தென்னை மரத்து இதில் வச்சுருக்கோம், அதனால் அப்படியே இருக்குதுங்க. காய் முத்துறதே இல்லை.
அடுத்து நம்ம பின்னாடி இருக்கிறது வந்துங்க தொக்கு செய்யறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வெரைட்டிங்க. இது வந்து சிவம் தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிலுக்கெல்லாம் பெருசாக தாங்காதுங்க, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பச்சை சாப்பிட்டாலே சரி டேஸ்ட்டாக இருக்குங்க. தொக்கு செய்யறதுக்கு நிறைய பேர் இது கேட்டு வாங்குவாங்க. 10 கிலோ 20 கிலோ அந்த மாதிரி வாங்குவாங்க. நல்லா சாஃப்ட், ஸ்கின் ரொம்ப இதாக இருக்குது, மெல்லிஸாக இருக்கும். வெயில் பட்டா மழை பெஞ்சுன்னா அழுகி போயிருங்க. மழைக்கெல்லாம் சுத்தமாக தாங்காது. ஆனால் டேஸ்ட் நம்பர் 1. இதை அடிச்சுக்க ஆளே இல்லை. இதை நம்ம மறுபடியும் விதையாக விட்டு நடவு பண்ணால் கண்டிப்பாக அதே ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் ஹைப்ரிட் தான். தோலே லேஸுங்க. இந்த மாதிரி தக்காளியில் நீ பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க, அபூர்வமாக இருக்குது. ஏன்னா அவங்களும் அந்த கம்பெனியும் வந்து ஒயிட் அண்ட் ஷார்ட்னு ஒரு பொள்ளங்காய் நிறுத்திட்டாங்க. நீ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து கொஞ்ச நாளில் தாங்கிறதில்ல அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு உடுமலையில் வந்து விதை சப்ளை பண்ணுறீங்க சொன்னாங்க. இது தாங்கிறதில்ல, அதனால் வந்து யாரும் விரும்புறதில்ல அப்படின்னு. ஆனால் அது வந்து ஒரு டேஸ்டான ஒரு வெரைட்டிங்க. அப்புறம் பப்பாளி வந்து நம்ம அங்கங்கே நடவு பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம சந்தைக்காக வந்து. ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, தென்னை மரத்துலேருந்து வர கழிவு, அந்த வேர்லேருந்து வர கழிவு அப்சல்யூட்லி இந்த பப்பாளிக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி வாழைக்கு யூஸ் ஆகும். நம்ம தென்னை மரத்துலேருந்து வர்றது வாழைக்கு யூஸ் ஆகும். நம்ம அதாவது வந்து நம்ம தென்னை மரத்துக்கு வந்து போரான் சத்தை தேவை, பொட்டாஸ் தேவையில்லை, போரான் சத்து. அதனால தான் எருக்களை ஊற வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த எருக்களை ஊற வச்சு கொடுக்கும்போது தென்னை மரத்தில் பொட்டாஷ் தானாக கிரியேட் ஆகும். அது வந்து அப்படியே வேருக்கு வரும். இதுக்கு வேறு வரும்போது உங்களுக்கு அதனால தான் தென்னை மரத்தில் வந்து நீங்கள் எப்படி நடவு பண்ணாலும் ஒன்றுமே பண்ணால் முட்டாலும் காய் வரதுக்கு காரணம், தென்னை மரத்தில் காய் வரக்கான அது ஆட்டோமேட்டிக்காக சிலதை கிரியேட் பண்ணிக்கும். அதாவது நைட்ரஜனை, பாஸ்பரஸை, பொட்டாஸ், போரான் இதெல்லாம் தானாகவே தென்னை மரம் கிரியேட் பண்ணிக்கும். ஆனால் பப்பாளி நீங்கள் நடவு பண்ணி பாருங்கள், அங்கங்கே சிறுசாக இருக்கும். அங்கே வந்து பொட்டாஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே பொட்டாஸ், இங்கே காய் இது சோடு இருக்கு பாருங்கள். ஒன்றுமே பண்ணுறதில்ல, நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. தண்ணி வருது, 5 வருஷத்துக்கு ஒருக்கா குப்பை போடுவாங்க இந்த நெட்டுக்கு, அப்படி எரு போடுறதுங்க, அவ்வளோதான். அப்போ அதுலேருந்து வர வேஸ்ட் இதுக்கு யூஸ் ஆகுது. ஆரஞ்சு கலர் இன்னொன்று இருக்குதுங்க, அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் அதில் வந்து இன்னும் விதை வந்து நம்ம எடுக்காது இருக்கோம். ஆரஞ்சு வெரைட்டி ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருக்கேங்க. அங்கங்கே கலெக்ட் பண்ணதை நம்ம அப்படியே கல்டிவேட் பண்ணிட்டேங்க. அடுத்தது இங்கே அங்கங்கே வந்து நுரை பீர்க்கன் பார்க்கலாங்க. நம்ம நாட்டு ரக நுரை பீர்க்கன். சில பேர் இது சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக சாப்பிட்லாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. இது முத்தி போனால் அதில் இருக்கிற ஸ்பாஞ்சு வந்து நம்ம வந்து உடம்பு தேய்க்கிறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பில்லு வரக்கூடாதுன்னு புதினா அங்கேயே வச்சுருந்தோம். இப்போ இங்கேயும் புதினா வச்சுட்டு இங்கே சுண்டக்காய் செடி வந்து அப்படியே வளர்ந்துட்டு இருக்குதுங்க. இந்த சுண்டைக்காயை வந்து வெட்டி ஊற வச்சு இதையை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவருக்கு ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸ்ப்ரே பண்ணும்போது புழு, பேன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராதுங்க. மெயினாக புழு தான் வருங்க. இந்த சுண்டக்காய் செடி எங்கே இருக்கோ அங்கே வந்து புழுவே வராதுங்க. இதில் ஒரு பெரிய இந்த கசப்பு தன்மைக்கு புழு வராதுங்க. இதுலேயே வந்து நம்ம வந்து கத்திரிக்காயும் அட்டாச் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நாற்று எடுத்து இதை கட் பண்ணி நம்ம கவாத் பண்ணியும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணுங்க, அந்த வெயிலுங்காட்டி வந்து க்ரோ ஆகலை. அட்டாச் பண்ண கிராஃப்டிங் பண்ணது ஒட்டலிங்க. அடுத்தது அதில் பார்த்திங்கன்னா பாலக்கீரை போட்டிருந்தோம். அதை போட்டு அதுலேருந்து எடுத்து கொடுத்துட்டு வந்தோம் கன்சியூமருக்கு. இப்போ அதெல்லாம் விதை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இதை பாலக்கீரை விதைங்க. நாட்டு கேரட் போட்டிருக்கேங்க. இது குருடோ ரகம். இது பேர் வந்து கொரோடோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது கொரோடோ ரகங்க. இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, கலர் மட்டும் கொஞ்சம் கலந்து வருங்க. ஏன்னா நாட்டு வெரைட்டிங் போது இப்போ இந்தந்த சைஸ் வந்துருக்குதுங்க. இது வந்து பியூர் நாட்டு வெரைட்டிங்க. இது கிருஷ்ணா சீட்ஸ்லேருந்து வாங்கினது. கொரோடான்னு ஒரு வெரைட்டிங்க. இது வந்து நம்ம கரெக்டாக மார்கழியில் போட்டங்காட்டி வெயில் அதிகமாக இல்லாதனால சூப்பராக ஜெர்மினேட் ஆகிடுச்சுங்க. ஆனால் இனிமே போட்டோம் அப்படின்னா ஜெர்மினேட் ஆகாதுங்க. ஏன்னா அந்த வெயில் 35 செல்சியஸ் நம்மளுக்கு இப்போ டச் ஆகிடுச்சுங்க. ஆனால் 22 செல்சியஸில் தான் அது ஜெர்மினேட் ஆகும். ஆனால் இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரிஜினல் வெரைட்டி. இப்போது இன்றைக்கி எல்லோரும் கேட்குறது என்ன அப்படின்னா, நம்ம சந்தையில் கொடுத்து பழகிட்டோம். கொடுத்து சொல்லி கொடுத்துறோம். நாட்டு வெரைட்டிங் போது எல்லோரும் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ 60 கிலோ போகுதுங்க. இப்போது இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிறது F1 வெரைட்டி. அந்த F1 வெரைட்டியில் அந்த குரோமோசோம் வந்து இதுக்கு வந்து கேரட்டுக்கு வந்து 18 குரோமோசோம் 9 பேர்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பேர் 7ஆம் நம்பர் பேர் தான் வந்து அந்த 14ஆவது நம்பர் தான் வந்து ஸ்வீட்னஸ். அதை வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஆல்ட்ரு பண்ணனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிறது டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இது டேஸ்ட் வந்து கூகுளில் நேட்டிவ் கேரட், அதாவது நாட்டு ரக கேரட்டோட டேஸ்ட் போட்டு பாருங்கள், பாதி பாவக்காயோட டேஸ்ட்டுக்கு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது இருக்கும். இதுதான் ஒரிஜினல், எந்த வித மாடிஃபைடும் பண்ணாது ஒரிஜினல் கேரட்டுங்க. இது நம்ம வந்து இப்போது ஒரு 10 சென்ட் பக்கமாக போட்டிருக்கோம். பெருசாக ஒரு நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு 100 கிலோ நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 100 கிலோ பண்ணி
நம்ம சந்தைக்கும் சிவன் சந்தைக்கும் ஒரு 2 வீக்ஸாக 2 வாரமாக நம்ம கொடுத்துருக்கோம், பல இடத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு கொடுத்துட்டு போகிறோம். ஸோ இதில் ஒரு பாதி வந்து நாட்டு கேரட் போட்டிருக்கோம். அதாவது எப்படி வந்து கேரட் நம்ம ஊரில் விளையும் அப்படின்னா, இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இப்போ நம்ம வந்து ஊட்டியில் போய் இருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டோம்னா, போய் ஒரு 10 நாள் இருக்க முடியாது. ஆனால் அந்த 10 நாளுக்கு அப்புறம் இருக்க முடியும். ஏன்னா போய் அடாப்ட் ஆகிக்கும். அதே மாதிரி தான் இந்த கேரட் விதையும் நம்ம ஊரில் போட்டு விதையெடுத்து ஆரம்பிச்சிட்டோம்னா, அந்த விதைக்கு தெரியும் நான் இந்த டெம்பரேச்சரில் தான் க்ரோ ஆகிருக்கேன். அந்த நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனில் தானாகவே நம்ம ஊரில் விளைய ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான், பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ப்ரொக்கோலி காமிச்சிருந்தோம், நடத்த வந்திருக்கு. வெயில், இந்த மொட்டை வெயில் 35 செல்சியஸ் அடிக்குது. இன்னைக்கு கொஞ்சம் கம்மிங்க, ஆனாலுமே ப்ரோக்கோலி நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அந்த கூலிங்னஸ்க்கு கொஞ்சம் நல்லா வரும். அப்போ தண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் உப்பாயிடுச்சு, அதனால டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். அங்கே வந்து உப்பு கிடையாது. அங்கே போடுறது F1, நம்ம போடுறது நார்மல் ஹைப்ரிடு நாட்டு வெரைட்டி. இவ்வளோதான் பெரிய டிஃப்ரெண்ட்டுங்க. இது நம்மளும் விதை எடுக்க முடியும், கொஞ்ச நாள் ஆகும், ஒரு 4-5 வருஷம் ஆகும். இதுக்கெல்லாம் பெரிய ஒர்க் பண்ணணுங்க, பெரிய டீம் வேணும். ஸோ இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு ஸ்மெல் வந்து கம்மியாக இருக்குங்க, அவ்வளோ டிஃப்ரென்ஸ். அது ஸ்மெல் அதிகமாக இருக்கும். நாட்டு வெரைட்டி ஃபுல் ஸ்மெல்லாக இருக்கும். அது பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் சரிங்க. அது பச்சையாகவே நல்லா சாப்பிட்லாம். இது வந்துங்க நாட்டு வெரைட்டி வெண்பூசணிங்க. அதாவது நம்மளே இந்த மாதிரி முத்துட்டு இந்த மாதிரி மயில் டேமேஜ் பண்ணுங்க, அந்த பீஸை மட்டும் நம்ம அப்படியே பொறிக்காத விட்டுறதுங்க. பொறிக்காத விடும்போது அது முத்தி போய் அதை எப்படி இருந்தாலும் கன்சியூமர் வாங்க மாட்டாங்க. அந்த முத்துனதுக்கப்புறம் அதே விதையை எடுத்து நம்ம நடவு பண்ணிக்கிறதுங்க. அந்த விதையெல்லாம் நம்ம எடுத்து வச்சது காமிச்சிருந்தோம். அப்போது அந்த மாதிரி வந்துங்க அப்பப்போ விதை எடுத்துக்கிறது. இது ஒரு பேட்ச் முடிய போதுங்க, அடுத்த பேட்ச் போட்டாச்சுங்க. இப்படி தான். ஸோ நம்ம இன்ஆர்கானிக்கில் போகும்போது நம்ம ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆயிடுது, விதையும் கடையில் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதை விளைய வச்சு சேலும் பண்ண முடியாது. ஹெல்த் பெனிஃபிட் பார்க்கும்போது ஜீரோவாக இருக்கும். படிப்படியாக இப்போ வந்து யூரியா பொட்டாஸ் அதிகமாக போட்ட காய்கறிகள் நம்ம எடுத்துக்கும் போது கிட்னி சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிற கம்ப்ளைண்ட்டு, கேன்சர் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டு, இது மாதிரி பல நோய்கள் வருது. ஸோ அதனால் நம்ம வந்து ஆர்கானிக்கில் வந்திருக்கோம். ஆர்கானிக்கில் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் பல விதமாக வந்து ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா பயோடைனமிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃபார்மிங் இருக்குது. நேச்சுரல் ஃபார்மிங் சொல்லுவாங்க, நாங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல தானாக விளைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்கிறாங்க. அடுத்தது பயாலஜிக்கல் ஃபார்மிங், அதாவது பயோ ஃபெர்டிலைசர் மூலிமா விளைவிக்கிறது பயாலஜிக்கல் ஃபார்மிங் அப்படின்னு நிறைய ஃபார்மிங் இருக்குது. இதில் பயோடைனமிக் வந்து அவங்க டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்க மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் பார்த்து சமநாள் பார்த்து இதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த பயோடைனமிக் ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட். அதில் வந்து மெயினாக வந்து சிபிபி, கவ் பேட் பிட்டு அப்படின்னு ஒரு உரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்சிலிகான், இந்த மாதிரி 2 உரத்தை வச்சு அவங்க வந்து பெருசாக வந்து பயோடைனமிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதில் கான்சிலிகான் ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம வாழைக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அந்த வாழைத்தார் வந்து 20 நாள் வந்து மெதுவாக பழுக்கும். ஸோ இது வந்து கான்சிலிகா அப்படின்னு ஒரு ஃபெர்டிலைசர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க பயோடைனமிக்கில். நம்ம அதில் போக வேண்டாம். நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் தான். ஸோ நம்ம வந்து உரம் நேச்சுரல் ஃபார்மிங் நம்ம இன்றைக்கி பண்ண முடியும். நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணும்போது ஈல்டு நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி இன்றைக்கி தண்ணி கிடையாது, காற்று கிடையாது, கிளைமேட் அப்படி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ நேச்சுரல் ஃபார்மிங் வந்து இப்போ சூட் ஆகாது. ஸோ நம்ம வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். பயோ யூஸ் பண்ணுறது, அடுத்து நேச்சுரல் இந்த மாதிரி உரம், அடுத்து கடலப்புண்ணாக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி மாற்றி பூச்சி வெரைட்டி எல்லாமே கலந்து பண்ணுறது தான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங். அதில் வந்து நம்ம நார்மலான மெத்தடில் காட்டில் பண்ணியிருக்கோம். மல்ச்சிங் பண்ணுறதோ ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து காட்டில் இருக்கக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் தன்மை எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆர்கானிக்கில் ஈல்டு எடுக்க முடியும். ஸோ இன்ஆர்கானிக்னா அவங்க இப்போ ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு டிஏபியோ யூரியா பொட்டாஸ் இந்த மாதிரி போட்டு கொண்டு வந்துருவாங்க. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா இதில் ஒன்று பார்த்து பண்ணால் மட்டும்தான் என்ன மாதிரி காட்டில் வந்து எரு கொடுக்கணும், அடுத்து என்ன மாதிரி சீரை வந்து செலக்ட் பண்ணணும், வீட் மேனேஜ்மெண்ட்டு, அடுத்து பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, அதை வந்து கரெக்டான ஹார்வெஸ்ட்டு, அதை கரெக்டாக மார்க்கெட் பண்ணால் மட்டும்தான் ஆர்கானிக்கில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும். அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாயிலை என்ரிச் பண்ண போகிறோம். அதாவது சாயிலை வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்கானிக்குள்ளே என்ட்ராருக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து நோய் வந்து அதிகமாகிட்டே வருது. இது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெளியே இருக்கிற அவுட் சைடு இன்ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் தான். இன்ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ காட்டில் வந்து இன்ஆர்கானிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே டிஏபி இந்த மாதிரி நிறைய இறைச்சிட்றாங்க. இது இறைக்கும் போது மண்ணில் இருக்கிற மைக்ரோ பாக்டீரியா எல்லாமே செத்துரும். மைக்ரோ பாக்டீரியா எல்லாமே செத்துருச்சு அப்படின்னா நம்ம அதில் ஒரு பொருள் விளைவிக்கிறோம் அப்படின்னா அது எது மூலிமா வரும் அப்படின்னா, பாக்டீரியா வந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் வெஜிடபிள் கொடுக்குற ப்ராசஸே கட் ஆயிரும். அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம அடுத்து யூரியா யூஸ் பண்ணுவாங்க. யூரியா யூஸ் பண்ணக்கப்புறம் பொட்டாஷ், சல்ஃபேட் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதனால மண்ணில் பார்த்தீங்கன்னா
நல்ல புழுக்களும் செத்து போயிடும், பாக்டீரியா பூரா செத்து போயிடும். அந்த யூரியா பொட்டாஸ் மூலியமாக தான் ஒரு கிழங்கு வந்து உருவாகி, உருளைக்கிழங்கோ பீட்ரூட்டோ கேரட்டோ வெங்காயமோ இது எல்லாமே அது மூலியமாக தான் பெருசாகுமே தவிர நேச்சுரலாக பெருசாக. ஸோ அதை நம்ம இன்டேக் பண்ணும்போது நம்ம வயிற்றில் இருக்கிற நல்ல பாக்டீரியா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்மளுக்கு மினரல்ஸ் எதுவுமே கிடைக்காத போயிடும். ஆனால் அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஆர்கானிக் ஃபார்மிங்கில் முதல் பெரிய ப்ராசஸே வந்து சாயில் ரெடி பண்ணும். சாயில் ரெடி பண்ணால் மட்டும்தான் அடுத்த ப்ராசஸ் நம்மளுக்கு ஹெல்த்தியான வெஜிடபிள் கிடைக்கும். நம்ம என்ன மாதிரி சாயில வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எரு ரெடி பண்ணுறோம். எரு வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற மாடு எருமை இதுமோட எரு வந்து நம்ம கொண்டு கொட்டி நம்ம வந்து நல்லா மக்க வைக்கிறோம். இப்படி மக்க வைக்கும்போது நம்ம எருமை மாடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பலவிதமான இலை தலை இது மாதிரி நிறைய சாப்பிடும். இது ஒரு இலையில வந்து ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் உண்டு. அதாவது பப்பாளி இலை சாப்பிடுது அப்படின்னா அதில் வந்து மெக்னீஷியம், அயனு, பொட்டாசு இந்த மாதிரி சத்தெல்லாம் வந்து பப்பாளி இலையில் இருக்குது. சனப்பையில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தலை சத்து உண்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவரைத்தலைன்னு சொல்லுவாங்க. அந்த அவரைத்தலையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, காப்பர் சத்து உண்டு. அந்த காப்பர் இந்த மாதிரி விதமாக வந்து எருமை மாடு ஆடு பல தலைகளை சாப்பிட்டு அதுமோட சத்து எல்லாமே அது இன்டேக் பண்ணி அது மூலிமா எரு வரும். அப்போ எரு வரும்போது அந்த எருவில் எல்லா விதமான சத்துக்களும் உண்டு. இதை நம்ம கொண்டு போய் காட்டில் போடுறோம் அப்படின்னா அப்போ எல்லா விதமான சத்தும் காட்டுக்கு கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், இப்படி எல்லா விதமான சத்தும் கிடைக்கும் போது அதில் ஒரு கிராப்பை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மண்ணில் வந்து அசோஸ்பைரல் இருக்கும், அசிட்டோபாக்டர் இருக்கும், ஆஸ்பெர்லஸ் இருக்கும், அடுத்து ரைசோபியம் இருக்கும். இந்த மாதிரி பல விதமான பாக்டீரியா இருக்கும். ஒன்று ஒவ்வொரு ரோலை ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நாம் அதில் வந்து ஒரு சாயிலை வந்து நம்ம ரெடி பண்ணுறக்கு, ஆர்கானிக்கில் சாயில் ரெடி பண்ணுறக்கு ப்ராசஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த மக்கின குப்பையை கொண்டு போய் கொட்டி காட்டை ரெடி பண்ணலாம். இல்லை அப்படின்னா பல தானிய விதைப்புன்னு சொல்லுவாங்க. 16 வகையான இலைகளை வந்து தானியங்களை வந்து நம்ம காட்டில் விதைச்சி பல தானியம் எடுப்போம். நீங்கள் எத்தனை வேணால் எடுத்துக்கலாம். 20 எடுக்கலாம், 25 எடுக்கலாம், 30 எடுக்கலாம், 40, நீங்கள் எவ்வளோ வேணால் தானியம் எடுத்துக்கலாம். எண்ணெய் வித்துக்கள், நறுமண வித்துக்கள், அடுத்து பயிர் வகைகள், இந்த மாதிரி பல வகையாக ஒரு 20 to 30 எதெல்லாம் கிடைக்குதோ எல்லாமே இறக்கலாம். இறச்சி ஒரு 30 நாள் 40 நாள் கழித்து நீங்கள் ரொட்டேட்டர் விடும்போது அந்த எல்லா தலையும் கலந்து மண் வந்து மக்கும்போது அதில் எல்லா விதமான நியூட்ரிஷன் கிடச்சிரும். நம்ம ஹியூமனுக்கு என்னென்னு தேவை? அயன் இருந்தால் மட்டும்தான் கண்ணு நல்லா தெரியும், முடி நல்லா வளரும். காப்பர் இருந்தால் மட்டும்தான் அயனை அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ காப்பர் சத்து உடம்புல இருந்தால் மட்டும்தான் அந்த அயனை அப்சர்வ் பண்ணும். காப்பர் இல்லாமல் நாம் அயன் கருவேப்பிலை எடுத்தோம் அப்படின்னா அது அப்சர்வ் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோபயோட்டிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் ப்ரோட்டீன் அப்சர்வ் பண்ணும். ஸோ கேரோட்டின் இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீனை அப்சர்வ் பண்ணும். கேரட் நீங்கள் வந்து பச்சையாக சாப்பிட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக இன்டேக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உடம்புல ஏறும். இல்லை ப்ரோட்டீன் வந்து இன்டேக் பண்ணி அது வந்து உடம்புல ஏறலை அப்படின்னா அது நேர் போய் கிட்னியில் யூரிக் ஆசிடை கன்வெர்ட் ஆகி ஸ்டோன் வரும். ப்ரோட்டீன் வந்து அப்சர்வ் ஆகலை உடம்புல. அப்போ என்ன நம்மளுக்கு வரும் அப்படின்னா கிட்னியில் ஸ்டோன் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு மனுஷனுக்கு காப்பர், ஜிங்க்கு, சல்ஃபேட் இதெல்லாம் தேவை, உடம்புக்கு அளவாக தேவை. அதே மாதிரி மண்ணுக்கும் அது எல்லாமே தேவை. அது எல்லாமே கிடைக்கிறதுக்கு நம்ம 2 விதமாக சாயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று எரு மூலிமா, இன்னொன்று பலதானி விதை மூலிமா. இப்படி நம்ம காட்டில் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம ஒரு சீடை வந்து செலக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து F1 சீட் இருக்குது, ஹைப்ரிட் சீட் இருக்குது, நாட்டு விதை இருக்குது. ஸோ 3ல் வந்து எது வந்து பெனிஃபிட் அதிகம் அப்படின்னு பார்த்தா நாட்டு விதையில் மட்டும்தான் பெனிஃபிட் அதிகம். காஸ்ட்டும் கம்மி, விதை ரீஜென்ரேட், அதாவது நம்ம நெகைன்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம், அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ நம்ம வந்து சாயில் லேண்டை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஆர்கானிக்கில் கம்பல்சரி வந்து இந்த மாதிரி பலதானி விதைப்போ இல்லைன்னா எரு போட்டால் மட்டும்தான் அதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வேல்யூ, பொட்டாஷ் வேல்யூ, பாஸ்பரஸ் வேல்யூ, காப்பர், ஜிங்க்கு, அயன் எல்லாமே மண்ணில் வந்து அப்போ தான் அந்த வேல்யூ கரெக்டாக இருக்கும். அந்த வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா கிராப் வந்து ஈல்டு கம்மியாக இருக்கும். ஈல்டும் கம்மியாக இருக்கும். அந்த காயோட ஹெல்த்னஸ் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து பயோவில் கல்டிவேட் பண்ணுறோம். இதை வந்து பயோவில் கல்டிவேட் பண்ணோம்னா என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா நைட்ரஜன் பயோ விடுவோம். நைட்ரஜன் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த பாக்டீரியா நைட்ரோ பாக்டீரியா கொடுக்குறோம், இல்லை பொட்டாஸ் பாக்டீரியா கொடுக்குறோம், பாஸ்பரஸ் பாக்டீரியா கொடுக்குறோம். இந்த பாக்டீரியா கொடுத்து ஒரு பொருளை நம்ம வந்து விளைவிக்கிறோம். அப்போ நம்ம சாயில் வந்து கரெக்டாக என்ரிச் பண்ணிடணும். அதில் வந்து நைட்ரஜன் லெவலு எல்லாமே வந்து என்ரிச் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கடுத்து வந்து ஒரு விதை செலக்ட் பண்ணுறோம். எந்த மாதிரி விதை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நாட்டு வெரைட்டி நம்ம வந்து தோட்டத்தில் போட்டிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நாட்டு அரசாணிக்காய், சிட்டு அரசாணிக்காய் போட்டிருக்கோம்,
நாட்டு வெங்காயம் போட்டிருக்கோம், நாட்டு முட்டைக்கோஸ் போட்டிருக்கோம், நாட்டு கேரட் போட்டிருக்கோம், கொத்தமல்லி நாட்டு வெரைட்டி போட்டிருக்கோம், புதினா, பப்பாளி, சேனக்கிழங்கு, வெண்பூசணி, இந்த மாதிரி பல விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு வெரைட்டி செலக்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஏன் வந்து நம்ம நாட்டு வெரைட்டி செலக்ட் பண்ணி போடுறோம் அப்படின்னா, அதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு காய்கறிக்கும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வெண்டைக்காய் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம கடையில் ஹைபிரிட் வாங்கி போட்டாலுமே திரும்ப அதில் முளைக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு 130 குரோமோசோம் இருக்குது, அதாவது 132 குரோமோசோம் இருக்குது. அதில் அவங்க 1-2 தான் ஆல்டர் பண்ணுவாங்க, வெயிலுக்கு வர மாதிரி ஆல்டர் பண்ணுவாங்க. அது நம்ம மறுபடியும் போட்டோம்னா வரும். ஆனால் தக்காளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோமோசோமில் வந்து 24, 25, 26 குரோமோசோம் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஆல்டர்னேட் பண்ணுவாங்க. ஆல்டர்னேட் பண்ணும்போது வெயிலுக்கும் தாங்கணும், மழைக்கும் தாங்குற மாதிரி ஜீனை ஆல்டர்னேட் பண்ணுவாங்க. அந்த ஜீனை ஆல்டர்னேட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம காட்டில் போடுறோம் அப்படின்னா, அந்த F1 ஹைபிரிட் போடுறோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வருமானு கேட்டோம்னா ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் ஜீன் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் பண்ணும்போது அது ஆல்டர் ஆகும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு போக முடியாத விதைகளை வந்து நம்ம செலக்ட் பண்ணி மேக்ஸிமம் போடுறதில்ல. கமர்ஷியலாக பார்க்கும்போது நம்ம போட்டு தான் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் கேரட் வந்து நம்ம டெல்லி கேரட் வந்து நம்ம போட்டு அது விதையாகி மறுபடியும் உளுந்து தானாக முளைக்குது. ஸோ அது வந்து நாட்டு வெரைட்டி. ஆனால் ஹைபிரிட் அப்படி பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்மளுக்கும் நம்ம அதை கன்சியூம் பண்ண F1 கன்சியூம் பண்ண நம்மளுக்கும் பிரச்சனை உண்டு. ஜென்ரேஷன் வைஸில் நம்மளுக்கும் அஃபெக்ட் ஆகும். நம்ம குரோமோசோமும் சின்ன மாற்றங்கள் வரும். இதை வந்து ப்ரூஃப் எல்லாம் பண்ண கிடையாதுங்க. இது நம்மளா பார்க்கும்போது இப்போ லைஃப் சைக்கிளில் தெரிய வருது, இந்த மாதிரி ஹைபிரிட் இருக்கும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம விதையை கூட காட்டுறோம். நூல்கோலில் நாட்டு வெரைட்டி விதையை வச்சுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நிறைய விதையெல்லாம் நம்ம வீட்லேயே வச்சுருக்கோம். ஸோ விதைக்கு எடுத்து விதையை கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அந்த ஹெல்த் பெனிஃபிட் நம்ம வந்து கொடுக்க முடியும். இல்லைன்னா ஹெல்த் இருக்காது. வெங்காய ஸ்டோரேஜ் பண்ணுற பட்டறைங்க, நம்ம வெங்காயமெல்லாம் வந்து சேல்ஸ் போக மீதி இருக்கிறத அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதத்துக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். காத்தோட்டமாக இருக்கும். அந்த காத்தோட்டம் இருக்கும்போது வந்து கெடாது, வெங்காயம் வந்து கெடாதுங்க. ஒரு 6 மாதம் பழசாகும். அப்போ நம்ம வந்து சேல் பண்ணும்போது இன்னும் நிறைய பேர் ஈஸியாக அந்த கெடாவட்டுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து இந்த பழைய வெங்காயம் வேணும்னு கேட்பாங்க. அதுக்காக இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து மூங்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது காத்தோட்டம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கெடாமல் அப்படியே இருக்கும். வந்து இது நாட்டு வெரைட்டியில் கல்டிவேட் பண்ணியிருக்கோம். இது தேவைப்படுறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதாவது நம்ம சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸுமே நாட்டு வெங்காயமாகவும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எருவும் நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி எரு போட்டிருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி எரு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு காட்டுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்குங்க. இப்போ கடைசியாக வந்து சனப்பை போட்டு நம்ம ஓட்டி விட்டு அந்த காட்டில் இதை கரெக்டாக கல்டிவேட் பண்ணியிருக்கோம். இதனோட பெனிஃபிட்ஸ், அதாவது ஒரு வெங்காயம் போய் கூகுளில் செக் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அந்த எல்லா பெனிஃபிட்ஸுமே இதில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் தேவைப்படுறீங்க, நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இது வந்து பியூர் நாட்டு வெரைட்டிங்க. நீங்கள் அடுத்தடுத்து இதை வந்து நம்ம வந்து நடவு பண்ணாலும் வரும், நல்லா ரோஸ் கலரும் இருக்கும். இந்த வெங்காயம் தேவைப்படுறீங்க தொடர்பு கொள்ளலாம். 8531919772. ஸோ நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து காய்கறிகளும் நம்ம தோட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் பயிர் பண்ணியிருக்கோம். எல்லா தக்காளி பண்ணியிருக்கோம், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாமே இதில் வந்து வெஜிடபிள் ஃபுல்ஃபில் ஆகிடுது. ரெண்டாவது விஷயம், நம்மளுக்கு மார்க்கெட்டிங் வந்து நம்ம ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப வந்து ட்ரபிளாக இருந்துச்சு. இதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு நம்ம போய் கொடுத்துட்டு இருந்தோம். அதில் வெரி ட்ரபிள், ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டு அதை நம்ம வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்மளுக்கு கடவுளாக பார்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இயற்கை சந்தைங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது மூலிமா நம்ம பொருளை வந்து மார்க்கெட் பண்ணிடுறோம். மிச்சம் இருக்கிற பொருளை நம்ம வந்து சிவன் சந்தைக்கு, மீதி ஆர்கானிக் ஷாப்புக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ திருப்பூர் சைடில் இருக்கிறவங்க வந்து நம்ம பசுமை இயற்கை சந்தை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பார்த்து வேணுங்கிற இயற்கை காய்கறிகளை நீங்கள் வாங்கி பக்கத்துலேயும் நீங்கள் சொல்கிறது எங்கள் உழவர்களுக்கும் ஒரு நன்றி. உழவராக இருந்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் கன்வெர்ட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங் மட்டும் சின்ன ட்ரபிள் இருக்கும். கொஞ்சம் அப்படியே மாறிட்டிங்கன்னா உங்கள் மண்ணுக்கும் சரி உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதை பற்றி ஏதோ ஒரு ஐடியா இருந்தாலுமே நம்மக்கிட்ட உழவராக இருந்தாலும் கேட்கலாம். நம்ம வந்து கண்டிப்பாக ஐடியா கொடுப்போம். அதே மாதிரி நீங்கள் கன்சியூமர் வந்து எங்களை மாதிரி இயற்கை விவசாயிகளை வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவலில் நஞ்சில்லா உணவு, நல்ல உணவு உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைச்சா மட்டும்தான் நோய் லெவல் குறையும். ஸோ இதுக்கு எல்லாமே முக்கியம் வந்து நீங்களும் கன்சியூமரும் இருக்கணும், ஃபார்மரும் இருக்கணும். எல்லாருமே இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஆர்கானிக்ங்கிறது ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். இதை பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.